அப்ரிஷியேட்லாம் பண்ண தெரியாதாடா உனக்கு? இத்தனை வருஷம் சிங்கிளா இருந்தேன், இப்போதானே ஃபர்ஸ்ட் டைம் கமிட்டட் ஆயிருக்கேன். இதுக்கப்புறம் கத்துக்கிறேன். லவ்னு இல்ல, நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அப்ரிஷியேட் பண்ணிக்க மாட்டியா? ஏச்சி என்ன ஏதோ பேசிட்டு இருக்கா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அதெல்லாம் பண்ணிக்க மாட்டோம். அப்போ ஃப்ரெண்ட் கிட்ட அப்ரிஷியேட் பண்ணி அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணு. பை. ஏய் என்ன மச்சான் ஆளோட பேசிட்டு இருக்க போல? ஆமாண்டா. என்ன மச்சி புது சட்டையா? டேய் சட்டை கேட்குற வேலை வச்சுக்காத. அதெல்லாம் இல்லடா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். புதுசுன்னு சொல்லிட்டேன், சட்டை மட்டும் கேட்காத. ஏய் சும்மா சட்டை கேட்குறேன்னு ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னு கேளு. என்கிட்ட காசும் இல்லடா. ஐயோ டேய், இந்த சட்டையை பத்தி ஒன்று சொல்லணும்டா. கன்ஃபார்ம் சட்டையை பிடுங்குறதா பிளான் போட்டான் மச்சான். இந்த சட்டை உனக்கு நல்லா இருக்குடா. என்கிட்ட எது நல்லா இருந்தாலும் நீ புடுங்கதா பாப்ப. இது நல்லா இருக்குன்னா இதுல ஏதோ ஒரு குறை இருக்கு. இந்த சட்டையை வச்சுக்கோ, உனக்கு இன்னொரு சட்டை வாங்கி தரேன், 2 நாள் போட்டு கூட கொடு. ஆனா இந்த மாதிரி கேவலமா பேசி சட்டையை பிடுங்கன்னு நினைக்காதடா. ஐயோ இவ பேச்சை கேட்டு அப்ரிஷியேட் பண்றேன்னு ஏதோ நினைச்சு. டேய் இந்த சட்டை நல்லாவே இல்லடா, புடி துணி மாதிரி ஒரு சட்டை நீ எடுத்துட்டு போ.